நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பில் விழுப்புரம் சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சவாலே சமாளி நிகழ்வில் மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சவாலே சமாளி என்ற தலைப்பில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முன்னெடுத்து வருகிறது. அதன்படி விழுப்புரம் திருவிக்க வீதியில் உள்ள சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நியூஸ் 7 தமிழ் சார்பில் சவாலே சமாளி நிகழ்ச்சி நடைபெற்றது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் ஷியாம்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பள்ளி சேர்மன் ரவீந்திரன், தாளாளர் ராஜசேகர், பள்ளி முதல்வர் யமுனா ராணி, பொருளாளர் சிதம்பரநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஜோஸ் குரியன் சைபர் செக்யூரிட்டி, செல்போன் பயன்பாடு குறித்து எடுத்துரைத்தனர். நியூஸ் 7 சேனலோட இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. மாணவருக்காக இருந்தாலும் சரி, அவங்க பெற்றோருக்காக இருந்தாலும் சரி, இதை நம்ம இன்டர்நெட் தடுக்க முடியாது, இன்டர்நெட்ல வாழ முடியாது. ஆனா இன்டர்நெட்ல வரக்கூடிய நல்லது என்ன, கெட்டது என்ன, இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஆகணும். அதுக்காக நடத்த இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த ஸ்கூலுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சைபர் கிரைம் எப்படிலாம் வரும், எப்படி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதால எங்களால தெரியாததும் எங்களால தெரிஞ்சுக்க முடியுது. சரி, எங்கள்கிட்ட இருக்கிற ஆப் மூலியமா எங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு சார். எந்த விஷயத்த ரொம்ப கேர்லெஸ்ஸா, அசால்ட்டா ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோமோ அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு பின்விளைவை ஏற்படுத்தும், எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், நம்ம லைஃப்லயும் சரி, பொருளாதாரம் சரி, குடும்ப சூழ்நிலையும் சரி, தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ரொம்ப ஈஸியாக அந்த குழந்தைகள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியிலும் ஒரு பிரசன்டேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா பசங்க எது செய்யலாம், சில செல்ஃபி எடுக்கிறது கண்டிப்பா உண்டு. அந்த செல்ஃபி எடுத்தா கூட எந்த அளவுக்கு இந்த விரல இந்த பக்கம் வச்சு எடுக்கின்ற ஒரு விழிப்புணர்வு எனக்கே தெரியாது. நான் பார்த்துருக்கேன் கொண்டிருக்கேன். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி இப்படி செல்ஃபி எடுக்கக்கூடாது, இப்படி எடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு நிகழ்ச்சியில கூட நம்மளுடைய ரேகையை ஸ்கேன் பண்றாங்க. ஒரு என்ன சொல்லுன்னு தெரியல, அந்த அளவுக்கு டிஜிட்டல்ல அட்வான்ஸா போனாலும் அந்த டிஸ்அட்வான்ஸ் நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசம் வந்ததுனால மக்கள் இந்த குழந்தைகள் இனிமேட்டு தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணது, தேவையில்லாம போட்டோஸ் ஷேர் பண்ணது, அந்த நைட்ல மிட்டன் இதெல்லாம் குறைக்கிறதுக்கான அதோடைய அவேர்னஸை அவங்க தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்.